ஹேர் டை அடிக்கிறதுக்கு இனிமேட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் தேவையில்லைங்க. 1 நிமிஷம் போதும் நம்மளுடைய வெள்ளை முடியலை டக்குன்னு கருமையாக மாற்றிக்கலாங்க. நீங்கள் எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் நீங்கள் டக்குன்னு வெள்ளை முடியை கருப்பாக்கிட்டு வெளியே போயிட்டு வந்துடலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு தலகாணியில் ஒட்டும், ட்ரெஸ்ஸில் ஒட்டும் அப்படின்லாம் கவலைப்படவே வேண்டியது இல்லைங்க. சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்த போகிறோங்க. அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் நார் தாங்க. இந்த தேங்காய் நார் இருந்தாலே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமை ஆக்கிக்கலாம். நரைமுடி அப்படிங்கிறதே இல்லாமல் பார்த்துக்கலாங்க. 70-80 வயசானால் என்னங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடரை பயன்படுத்தி நம்மளுடைய முடியை அப்படியே கருப்பாக மாற்றிக்கலாம். இப்போது இதை நம்ம ஸ்டவ்வில் காமிச்சு இந்த மாதிரி நெருப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. கவனமாக செய்யுங்க. கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது கவனமாக செய்யுங்க. ஓகேவா? இப்போ இது நல்லா கருகி வரணும். இந்த தேங்காய் நார் எல்லாமே நல்லா எரிஞ்சிட்டு கறி மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா எரிச்சுக்கோங்க. கீழேயும் ஸ்டவ் ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் நாரை எரித்து இந்த பாண்டில் போட்டுருங்க. கடாயில் இல்லை அடிகனமாக இருக்கிற பாத்திரம் உங்ககிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நெருப்பு வருது இல்லையா? இந்த நெருப்பெல்லாம் அணையணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் சாம்பல் பூத்த மாதிரி ஆகாமல் கரெக்டான கருமையான நிறத்தில் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி தான் நம்மளுடைய முடியலை டக்குன்னு கருமையாக ஆக்கிக்கலாங்க. தேங்காய் நார் மட்டும் இல்லைங்க, தேங்காயோடைய கொட்டை இருக்கு இல்லையா, தேங்காய் மட்டை, அதில் கூட நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை செய்யலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்குங்க. இதைத்தான் மார்க்கெட்டில் செய்து நம்ம விற்கிறாங்க அதிக விலைக்கு. நம்ம தூக்கி போடுற இந்த தேங்காய் நாரை வச்சு நம்மளே வீட்டில் இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய வெள்ளை முடிகளை அழகாக கருமையாக மாற்றிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ஹேர் டை இதெல்லாம் எங்கெங்க பெரியவங்க அப்ளை பண்ணாங்க. இந்த மை இருக்குது பார்த்தீங்களா, கண்மை, அந்த கண்மையை தான் டக்குன்னு காதோரத்தில் கருமை தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே வெள்ளை முடி தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கருப்பாக்கிக்குவாங்க. அந்த மெத்தடு தாங்க இதுவும். நம்ம வீட்டிலையே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு குழி மாதிரி கரண்டி இல்லை மத்து மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் நல்லா பொடியாக ஆக்கிக்கலாம். இல்லை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் பல்காக செய்யும்போது மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா அரையும். பட் கொஞ்சமாக போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் அரையாது இல்லையா, பாதி மிக்சி ஜார்லேயே ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கரகரன்னு கடாயிலேயே இப்படி செஞ்சிங்கனாலே போதுங்க. பவுடர் செம்மையாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ஹேர் டை பாருங்கள் எப்படி ஒட்டுது. ஆயில் சேர்க்கல, எதுவும் சேர்க்காமையே நம்மளுடைய ஹேரில் அந்த அளவுக்கு செம்மையாக ஒட்டுங்க. இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு கேரளா டாக்டர் அவருடைய பதிவில் போட்டிருந்தாருங்க, ஆயுர்வேத டாக்டர். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். நிறைய பேர் செய்து பார்க்காமையே ட்ரெஸ்ஸில் ஒட்டும், தலகாணியில் ஒட்டும் அப்படிலாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில் தலகாணியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இப்போ நான் பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆலோவேரா ஜெல்லு, உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ, இங்கே பாருங்கள், முடி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தெரிகிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், செஞ்சுட்டு நீங்கள் ஒரு துணியை வச்சு டச் பண்ணி பார்த்தாலுமே துணியில் வரல பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரவே வராதுங்க. தலகாணியில் ஒட்டும் அப்படின்னு பயப்படவே வேண்டாம். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நான் ஹேர் அலசி காமிக்க முடியாது இல்லையா, நான் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடியை அலசி காமிக்க முடியல. இப்போ நான் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போகவே போகாதுங்க. அதே நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். நம்ம டக்குன்னு நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிட்டு வெளியே போயிட்டு வரத்துக்கு தான் நம்ம இப்போ ஒரு
பவுடர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலான ஹேர் டை போல் 1 மாதமோ இல்லை 10 நாளோ 15 நாளோலாம் மண்டையில் முடியல நிற்காதுங்க. டக்குன்னு வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். பட் நார்மலாக வாட்டர் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போகவே போகாது. அந்த தூள்கள் மட்டும் விழுவும். அது சீப்பு போட்டு சீவிட்டிங்கன்னா அதுவும் விழுவவே இல்லை. அது பார்த்தீங்களா எப்படி வந்து கையில் ஒட்டியிருக்க மாதிரி தான் ஹேர்லேயும் ஒட்டிக்கும். ஓகேவா, சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்கள் பல்காக செய்து ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வேணுங்கிறப்ப கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் ஆயில் கூட தடவணும்னு அவசியம் இல்லை. ஆயில் இல்லாமலே கூட நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி உங்களுடைய ஹேரை வந்து நல்லா கருன்னு மாற்றிக்கலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.